வணக்கம் பிடித்தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது iQOOட ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் iQOO 12. அவங்களோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், iQOOக்குமே வந்து ஸ்பீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு தான் பெயர் பெற்றது. இதுவும் அப்படி தான். இந்தியாவிலேயே முதல் முறையாக லேட்டஸ்டான பெஸ்ட்டான கால்கமோட ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3ல் வரக்கூடிய முதல் ஸ்மார்ட் ஃபோன் இது. ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து தெரிக்க போகுது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து 8 Gen 2 விட CPU பெர்ஃபார்மன்ஸ் வந்து 20% அதிகமாகவும் GPU வந்து ஒரு 25% அதிகமாகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 3 கேமரா தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் கேமரா, 50 மெகாபிக்சல், அப்புறம் ஒரு 64 மெகாபிக்சல்னு 3 கேமரா தந்திருக்காங்க. 8Kல வீடியோ எடுக்கலாம். வீடியோ சாம்பிள்ஸ், கேமரா சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். BMW மோட்டோ ஸ்போர்ட்டோட பிராண்டிங்கும் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் எப்பவுமே வழக்கம் போல் உள்ள இந்த அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ரீமியம் பார்ட்னர் BMW மோட்டோ ஸ்போர்ட்னு போட்டிருக்கு. பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ உள்ள வந்து இதான் வந்து இந்த iQOO 12 ஸ்மார்ட் ஃபோன். எங்கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர் வேரியன்ட். இது வந்து லெஜெண்ட் வேரியன்ட் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு பிளாக் கலர் வேரியண்ட்டும் வருது. அது வந்து அல்ஃபான்னு சொல்கிறாங்க. டிசைன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேரியண்ட் இருக்குன்னு பார்ப்போம். சிம் எஜெக்டர் பின் வந்து தந்திருக்காங்க. சாஃப்ட் பேக்கேஜ் இருக்குது. 120 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் டைப்-C கேபிள் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இப்போது டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். 2 வேரியண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அல்ஃபா பிளாக், லெஜெண்ட் ஒயிட். ஸோ இந்த லெஜெண்ட் ஒயிட் வந்து போர்சிலின் எனாமல் கிளாஸில் வந்து பண்ணியிருக்காங்க. அல்ஃபா பிளாக் வந்து AG கிளாஸில் வந்து பண்ணியிருக்காங்க. 8.1 mm திக்னஸ் மற்றும் 204 grams வெயிட்டில் இது வருது. சைடில் வந்து மெட்டல் ஃப்ரேம் வந்து தந்திருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைன், ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு பாலிஷ்டான ஒரு டிசைன் சொல்லலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் வந்து ஸ்பீக்கர் இருக்குது, IR சென்சர் இருக்குது, நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழே வந்து இன்னொரு ஸ்பீக்கர் தராங்க. டூவல் ஸ்பீக்கர் இந்த ஃபோனில் வருது. USB Type-C போர்ட் மற்றும் மைக், சிம் ட்ரே. இதில் வந்து நீங்கள் 2 5G சிம் போடலாம். மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கிடையாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பிளைனாக இருக்குது. டிசைன் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷ், செமையான ஒரு லுக்கு. பின்பக்கம் இந்த கேமரா மாடியூலும் வந்து நல்லா இருக்குது. ஸ்லைட்டாக ரைஸ் ஆகிருக்கு. பட் பார்க்குறதுக்கு நல்லாவே ஒரு பெரிய கேமரா மாடியூல் வந்து தந்திருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. ஃபாஸ்ட்டாக வந்து வேலை செய்யுது. இப்போ டிஸ்பிளேக்கு வரும். 6.78 inch டிஸ்பிளே தராங்க. 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. LTPO AMOLED டிஸ்பிளே இது. 1400 nits பிரைட்னஸ், 3000 nits பிரைட்னஸ் வந்து பீக்கில் வந்து கிடைக்குது. செம்ம பிரைட்டான ஒரு டிஸ்பிளே இது. 1260 x 2800 பிக்சல் ரெசல்யூஷன், 452 பிக்சல் per inch வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. HDR10 சப்போர்ட் ஒரு இது வருது. முக்கியமாக 2160 Hz வந்து PMW டிம்மிங் வந்து கிடைக்குது. ஸோ கண்ணுக்கு வந்து ரொம்பவே பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே இது. கலர் ரிப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. கான்ட்ராஸ்ட் ரேஷன் நல்லா இருக்குது. படம் பார்க்குறதுக்கு, கேமிங்க்கெலாம் வந்து ஒரு செம்மையான ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாக்ஷிப்புக்கு உரித்த நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3ல் இது வந்து பவராகும் சொல்லியிருந்தேன். ஸோ முதல் முறையாக இந்தியாவில் வரக்கூடிய இந்த பெஸ்ட்டான ஒரு சிப்செட் இப்போதைக்கு. 12 GB RAM வேரியன்ட் இருக்குது, 16 GB RAM வேரியன்ட் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து ஒரு 16 GB விர்ச்சுவல் ரேம் கிடைக்குது. என்னோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 16 GB RAM வேரியன்ட். ஸோ வந்து விர்ச்சுவல் ரேம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 GB RAM வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ரொம்பவே அதிகம், தாராளமாக இருக்குது. UFS 4.0 ஸ்டோரேஜ் இது. 12 GB RAM வேரியண்ட்டில் 256 GB ஸ்டோரேஜ் கிடைக்குது. 16 GB RAM வேரியண்ட்டில் 512 GB ஸ்டோரேஜ் வந்து தந்திருக்காங்க. கேமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம். எந்த கேமை போட்டாலும் வந்து செம்மையாக ஸ்மூத்தாக ரெண்டர் ஆகி விளையாடும். பட் இதோட முழுமையான விமர்சனத்தில் இந்த சிப்செட்லாம் பற்றி நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபஸ்ட் லுக் தான். என்னென்ன இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ பின்பக்கம் வந்து 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கேமரா, ஒரு 64 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸும் தந்திருக்காங்க. ரெண்டுலுமே வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்குது. இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சராகவும் வேலை செய்யுது. 3x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. 100x வரைக்கும் நீங்கள் வந்து டிஜிட்டல் ஜூம் பண்ணலாம். அந்த ஃபோட்டோஸ் காண்பிக்கிறேன். அப்புறம் ஒரு 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சரும் தந்திருக்காங்க. மேக்ஸிமம் 8K வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். 4K 60 fps கூட நீங்கள் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணி வீடியோ எடுக்கலாம். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு நான் எடுத்த சில சாம்பிள்ஸ்லாம் வந்து காண்பிக்கிறேன். இது வந்து இன்டெப்த் ரிவ்யூவில் இதை பற்றி நான் வந்து எல்லா வரையாக சொல்கிறேன். ஒரு கேமரா ரிவ்யூவும் வந்து போடுறேன். திஸ் இஸ் நாட் அ ரிவ்யூ, இட்ஸ் அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் லுக். இப்போ நம்ம சில சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம்.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080 60 எஃப்பிஎஸில் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறேன். மேக்ஸிமம் 8K வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். 4Kலேயும் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் கிடைக்குது. 4K 60 எஃப்பிஎஸில் கூட வந்து ஸ்டெபிலைஸ்டு வீடியோ நீங்கள் வந்து எடுக்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன். ஸோ இது வந்து 4K வீடியோ 60 எஃப்பிஎஸில் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். ஸ்டெபிலைசேஷன்லேயும் 2-3 வெரைட்டி இருக்குது. இது வந்து ஸ்டாண்டர்ட், அல்ட்ரா கூட இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் 4K 60 எஃப்பிஎஸ். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடி வருது. ஒரு 27லேருந்து 29 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம் இந்த ஃபோனை. அப்புறம் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா Android 14ல் ஃபன் டச் OS 14 வந்து இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இப்போதைக்கு உள்ள பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வந்து எதிர்பார்க்கலாம். கேமரா சாம்பிள்ஸ் பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து வந்திருக்காங்க. இந்த ஃபோனோட விலாவரியான விமர்சனம் வந்து முழுமையான விமர்சனம் வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து போடுறேன். வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிய வேண்டியதுன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த ரிவ்யூவில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். கேமரா விமர்சனம் முடிஞ்சால் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம மட்டும் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.